சரணம். அருள்மிகு ஸ்ரீதேவி பத்ரகாளி அம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம், அயனம்பாக்கம், திருவேற்காடு, சென்னை 77. இந்த காணொலி வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்துவது என்னன்னா, 23/2/2026 அன்னைக்கு அம்பாள் பிரதிஷ்டை பண்ணி மண்டல பூஜை புரிஞ்சு அமாவாசை ஆகமம் புரிஞ்சு இப்போ சித்ரா பௌர்ணமி வரப்போகுது. இந்த ஆலயத்துக்கான தோற்றம் அம்பாள் இங்கே அமர்ந்தா, அருள்மிகு ஸ்ரீதேவி பத்ரகாளி அம்மன் அமர்ந்தா. ரொம்ப விசேஷமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த திருவுருவம் பத்ரகாளி அம்மன் திருவுருவத்தில் பச்சைக்கு நீங்கள் பார்க்கறது அரிது. அம்பாளோட திருவுருவத்தில் அபயகரங்களில் பச்சைக்கிளி இருக்கும். இதை விட்டா நாமக்கல் மாவட்டத்தில் அத்தனூர் மலையடிவாரத்தில் இதே மாதிரி ஒரு திருவுருவம் இருக்கும் பத்ரகாளி அம்மன். அந்த அம்பாள் இங்கே ஏன் வந்து அமர்ந்திருக்கா? இந்த மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற வித்தியாசமான ஒரு திருவுருவத்தோட அம்பாள் பத்ரகாளியை அமர்ந்திருக்கான முக்கியமான காரணம் மணி மந்திர ஔஷதம். மணி மந்திர ஔஷதம் ஒரு மனிதனோட வாழ்வியல்ல முக்கியமான தேவை. முதல்ல வந்து ஜோசியம் அப்படின்னு சொல்லப்போ ஆருடம், அதான் மணி. மந்திரம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு இன்னொரு முக்கியமான, இப்போ தினமும் உட்கொள்ற உணவு மாதிரி வச்சுக்கோங்களேன். மந்திரம் ஓம் கம் கணபதையே நம, ஓம் ஐம் க்ளோம் சோம் சரவண பவ, அந்த மாதிரி மந்திரங்கள். இந்த மாதிரி மந்திரங்கள் வந்து தினசரி அவங்க வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். மணி மந்திர ஔஷதம் அப்படின்னா மருந்து. ஔஷதம் என்றால் மருந்து. இதெல்லாம் சித்த மருத்துவம். இந்த 3 விடயத்திற்காக தான் மக்களை இந்த 3 வழியில நன்னறிப்படுத்தணும், நடத்தணும், அவங்களுக்கு வழிகாமிக்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் அம்பாள் இங்க வந்து அமர்ந்திருக்கணும். ஆகையால் பக்தர்கள் ஜோசியம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், மந்திர உபதேசம், மந்திரம் கற்றுக்கணும், மந்திரம் வாங்கணும். இல்லைனா வந்து நான் வந்து மந்திர ஜபம் பண்ண போகிறேன், அது எப்படி? 2. 3வது, பல பிரச்சனைகள் இருக்குது, நீ உடல்ல சரியில்லை, பிபி, சுகரு, ஏன் கேன்சர் கூட ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு. நம்ம கோயிலில் கிடையாது, தெரிஞ்சவங்க மூலமாக மருத்துவர்களை வச்சு பண்ணலாம். ஆகையால் பக்தர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்து தன்னோட வாழ்வியலை மணி மந்திர ஔஷதம் மூலம் நன்னறிப்படுத்திக் கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்கிறேன். ஓம் காளி சரணம்.